வணக்கம் நண்பர்களே. அந்த அரசியல் தலைவரின் மனைவி மிக கடுமையாக தன் கணவரால் பாதிக்கப்பட்டவர். ஒரு தவறான உறவு, பொருளாதார கொடுமை என்று பல குற்றச்சாட்டுகளை தன் கணவர் மேல் கூறினார். இன்னும் நிறைய சொல்வதற்கு இருக்கிறது என்று அவர் தன்னுடைய நெருங்கிய வட்டாரங்களிடம் தெரிவித்திருக்கிறார். நெருங்கிய தோழிகள் வட்டாரங்களிடம் தெரிவித்திருக்கிறார். அவர் மனமிட்டு பேசுவதற்கு, அவருடைய மனதில் உள்ள குறைகளை அந்த குறிப்பிட்ட நடிகர் கணவர் அவரை குறித்த பல ரகசியங்களை வெளி சொல்வதற்கு ஒரு வடிகால் தேவை என்று அவர் நினைத்தார். ஆனால் அதை பொருளீட்டு முத்தியாக பயன்படுத்துவதற்கு தான் எல்லா சேனல்களும் முயற்சி செய்தது. நாம் ஒரு பெண்ணின் வழியை ஒரு பெண்ணின் வழியிலிருந்து பொருளீட்டும் அந்த வேலையை நாம் செய்வதில்லை. நம் சேனலில் நான் சொல்கிறேன், மற்றவங்களுக்கு எப்படியோ. நாம் சேனலில் ஆரம்பித்தது என்னவோ பணம் ஈட்டத்தான். ஆனால் இது போன்ற ஒரு பெண் தன்னுடைய வழியை சொல்லும் பொழுது அந்த வழிகளை மூலதனமாக கொண்டு நாம் நிச்சயமாக பொருளீட்ட மாட்டோம். அந்த வகையில் அவர் அதை கண்டு கொண்டார். நம் சேனலை அடையாளம் கண்டார். அவர் சொன்ன முதல் வார்த்தை, அவரிடம் பேசிய பொழுது அவரிடம் பேசினோம். நாங்கள் அதிக பிரபலம் இல்லை, இன்னும் சொல்லப்போனால் 1,00,000 வாசகர்களை கூட நாங்கள் அடைந்திருக்கவில்லை. எங்களிடம் சொல்வதனால் வெளி உலகிற்கு அத்தனை எளிதாக ஃப்ளாஷ் நியூஸ் என்று சொல்வார்கள் அல்லவா, அந்த அளவுக்கு அது செல்லாது. இருப்பினும் எங்களால் முடிந்த அளவுக்கு செய்தியை சுமந்து செல்வோம் அப்படின்னு ஒரு பதில் கொடுத்தோம். அவர் சொன்னது, இல்லை, நீங்கள் இறைவனுக்கு பொதுவான உண்மைகளை கூறுகிறீர்கள், நீங்கள் தாராளமாக நான் உங்களுக்கு நேர்காணல் தருகிறேன். அதில் ஏற்படும் அபாயங்களை நீங்கள் உணர்ந்திருக்கிறீர்களா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டாங்க. என்ன அபாயங்கள்னு. இல்லை, அவர்கள் சாதாரணமானவர்கள் அல்ல, முரடர்கள். அந்த பெண்மணி சொன்னது, என் கணவனும் தேவதூதன் அல்ல, அவன் ஒரு சாத்தானின் குழந்தையை போன்றவன். பாதி உண்மைகளை மறைத்து பொய்களை கூறி மற்றவர்களை நம்ப வைப்பதில் அவன் மிகப்பெரிய சாமர்த்தியசாலி. அவன் தன்னுடன் இருப்பவர்களே அவன் ஏமாற்றி நம்ப வைப்பான், தான் நல்லவன் என்று நம்ப வைப்பான். ஆனால் இன்று அவனை சுற்றி இருக்கிற மக்களையும் நம்ப வைக்கிறான், அவனுக்காக அள வைக்கிறான். என்றால் நீங்கள் சில உண்மைகளை வெளியிடும்போது அவனால் யார் நம்ப வைக்கப்பட்டார்களோ அவர்கள் உங்கள் மீது மிக கடுமையான எதிர்வினையாற்றக்கூடும். அதையெல்லாம் தாங்குவதற்கு உங்களால் முடியுமா என்று கேட்டார். நான் கூறியது ஒன்றுதான், இருக்கட்டும். நான் முதலிலே கூறியது போல் நான் ஒன்றும் பெரிய சேனல் அல்ல. ஆனால் நிச்சயமாக ஒரு பெண் தன் வழியை கூறும் பொழுது அதை உண்மையில் அப்படியே எந்த விதமான விரிவாக்கமோ சுருக்கமோ செய்யாமல் நான் அப்படியே வெளியிடுகிறேன். ஆனால் நீங்கள் உண்மையை கூற வேண்டும். அவர் இன்று ஒரு பெரிய வெளிச்சத்திற்கு வந்திருக்கிறார் என்பதற்காக அவரை பற்றி நீங்கள் அவதூறு பரப்பும் விதமாகவோ இல்லாத உண்மைகளை சொன்னால் மன்னிக்கவும். அது பிற்காலங்களில் தெரிய வந்தால் அது உங்களுக்கு அத்தனை எளிதாக, எனக்கு என்ன எதிர்வுணர்வு வேறு, அது அத்தனை எளிதாக உங்களுக்கு நல்ல விஷயமாக இருக்காது என்று சேனலில் இருந்து பதில் கூறப்பட்டது. எல்லாவற்றையும் இந்த உரையாடல்களெல்லாம் நான் சம்மரி சொல்கிறேன். நீண்ட நெடிய யோசனைக்கு பிறகுதான் நாம் சம்மதித்தோம். நம் சேனல் இல்லாவிடனும் ஏதோ ஒரு சேனலில் எது உங்களுக்கு மிக சிறந்ததாகப்படுகிறதோ அந்த சேனலில் கூட பேசுங்கள். அந்த சேனலில் அனுமதி பெற்று கூட நாங்கள் வாங்கி சில செய்திகளை வெளியிடுகிறோம் என்று சொன்னோம். ஆக இத்தனை நீண்ட விளக்கமாக நான் ஏன் கூறுகிறேன் என்றால், அந்த பெண்ணின் வார்த்தைகளிலிருந்து கூறுவதென்றால், ஒரு சாத்தானின் குழந்தையை தேவதூதனாக மாற்றுவதற்கு முயல்கிறார்கள். அவன் அத்தனை நல்லவன் இல்லை. அவன் உடல் மொழியிலேயே அது வெளிப்படுகிறது. சிறந்த ஞானம் உள்ளவர்கள் அதை புரிந்து கொள்வார்கள். ஒரு சிலர்
அதாவது வெகுஜன தொடர்புடைய துறைகளில் இருப்பவர்கள் அது இருப்பவர் கூட ஒருவர் மிக சரியாக இப்போ முகநூலில் எழுதி கொண்டிருக்கிறார். அவர் துல்லியமாக அவரை அடையாளம் கண்டு விட்டார். அவரை பற்றியான எல்லா விஷயங்களும் வெளிப்படையாக வருகிறது. வெளிப்படையான மற்ற விஷயங்கள் அல்ல, அந்த கேரக்டர்ஸ், எக்ஸ்போசரை வச்சு கேரக்டர்ஸ். அப்படி பார்க்கும் பொழுது நான் ஏன் இத்தனை விரிவாக இதை கூறுகிறேன் என்பதை கூர்ந்து கவனியுங்கள். நான் எதிர்கொள்ள வேண்டிய அபாயம் மிகவும் அபாயகரமானது. இதை கேட்கும் நிறைய பேர் கூட அதில் நம்பிக்கை வராது. அவர் இப்படி இவர் சேனலுக்கு பிரத்யேக நேர்காணல் கொடுப்பார் என்று. நீங்கள் உண்மையை தேடி வரும், அவ்வளோதான். இதில் சிம்பிளாக சொல்கிறாருந்தா அவ்வளோதான். அப்போ அவருடைய அதாவது இந்த உலகத்தில் வாழ்வதற்கு பணம் தேவை. பணத்தையே பிரதானமாக கொண்டு ஒரு கொள்ளையடிக்கும் கும்பல் என்று சொல்வார்கள் அல்லவா, அந்த கொள்ளையடிக்கும் கொள்ளையர்களை போன்று இவர்கள் வேட்டையாடி கொண்டிருந்திருக்கிறார்கள். அந்த பெண்ணினுடைய வீட்டிலிருந்து அந்த பெண்ணிடமிருந்து நிறைய பணங்களை பிடுங்கியிருக்கிறார்கள். இப்போது வேறு மாதிரி நாடகம் ஆடுகிறார்கள். யாரிடமிருந்து பணம் பிடிக்கிறார்களோ அவர்களுக்கே இவர் ஏதோ பரோபகாரி போல தன்னை காட்டிக்கொள்கிறார். ஒரு பரோபகாரியின் முகம் அவனிடத்தில் இல்லை. அவனுடைய எந்த செயலும் அதில் இல்லை. அவன் உடனிருப்பவர்களும் அப்படி அல்ல. ஆனால் அவன் தான் ஏதோ ஒரு இயேசு போலவும் தன்னை பின்பற்றும் தன் வழி நடக்கும் சீடர்கள் மற்றவர்கள் என்பது போலவும் காட்டிக்கொள்கிறான். ஆனால் ஞானம் உள்ளவர்கள் பார்க்க கடவர். நான் அந்த ஒரு வார்த்தை மட்டும் சொல்லுகிறேன். ஞானம் உள்ளவர்கள் நீங்கள் உங்களால் அவனை பார்க்க முடியும். அவன் இப்போ இல்லை, ஆரம்ப காலத்தில் இருந்தே அவனை நான் கண்காணிக்கிறேன். நான் என்னுடைய சொந்த கருத்தை சொல்கிறேன். அவன் அத்தனை உண்மையான உடல் மொழியை வெளிப்படுத்துவதில்லை. அவன் தொழிலிலும் அத்தனை நேர்மையாக இருந்ததில்லை. அது ஒரு பாவத் தொழிலை அவன் செய்திருக்கிறான். அவனை நம்பி பணமிட்டவர்களெல்லாம் மரணித்து போயிருக்கிறார்கள். ஆனால் அவன் மட்டும் தன்னை மட்டுமே வளப்படுத்தி கொண்டான். எந்த முதலாளியின் பணத்தில் இருந்து அவன் செல்வத்தை சேர்த்தானோ அந்த முதலாளி கூட அவன் உதவியதில்லை. இது எத்தனை பெரிய நம்பிக்கை துரோகம். தெரியாமல் நடந்திருந்தால் அதை மன்னிக்கலாம். ஆனால் அது அறிந்தே நடந்த அத்தனையும் திட்டமிடப்பட்ட தவறுகள், குற்றங்கள். தவறு என்றால் அது தெரியாமல் செய்வது, தப்பு என்பது தெரிந்து செய்வது. இவன் தெரிந்தே செய்திருக்கிறான். மீதியெல்லாம் அந்த பெண்ணின் நேரடியான வார்த்தைகளில், வாக்குமூலங்களில் வரும். உண்மையை நீங்களே புரிந்து கொள்ளுங்கள். இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் வெளியிடுங்க. சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நன்றி.